அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பாவக்காய் தொக்கு. பாவக்காய்னா நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, சில பேருக்கு தான் பிடிக்கும். ஆனால் உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது இந்த கசப்புத்தன்மை உள்ள பாவக்காய். இப்போ நம்ம செய்ய போகிற தொக்கில் கசப்புத்தன்மையே இருக்காது, எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுடு சாதத்தில் போட்டு நெய்யை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் சுவை. இந்த ஒரு 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது என்னன்னு பார்க்க 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு எண்ணெய் தாராளமாக சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி குக் பண்ணலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு அடிகனமான கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் 50 கிராம் எண்ணெயை நான் இப்போ இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் உங்களுக்கு கசப்புத்தன்மையே இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பாவக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் உளுந்த பருப்பு, கடுகு, வெந்தயம், வேறு எதுவும் நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டியதில்லை. எல்லாம் தலா அரை டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னாவே போதும். கடுகு நல்லா பொரிஞ்சு விட்டு வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு காரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துருவோம், பாவக்காயை. இதை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா சேர்த்துட்டு கூட நீங்கள் இதை குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நல்லா குக்கான பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி தொக்காக மாறட்டும். இப்போ இந்த தொக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கறி குழம்பு மாதிரி இருக்குது. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.